வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். இது வரைக்கும் பார்ட் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். எனக்கு துணை நான் மட்டுமே. பார்ட் 8ல் என்ன நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோன்னா, ரெண்டு ரெண்டு பேர் தனித்தனியாக காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட விஷயத்த நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக பார்ட் 9 இப்போ நம்ம பார்க்க போவோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளவே போகலாம். காலையில் விடியல் ஆரம்பித்து விட்டது. அந்த குடிலில் கூட தாராவும் ஸ்கையும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க டெம்ப்ரரியாக ஒரு டென்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த டென்ட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. ஸ்கையோட கையில் தாரா நல்லா சௌகரியமாக படுத்து தூங்கிட்டு இருந்தா. தலையணையை இறுக்கமாக பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி ஸ்கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா. கண் விழுத்து ஸ்கை பார்த்தாங்க. அவன் மேல் அவள் கைகளையும் கால்களையும் போட்டிருப்பதை பார்த்து உறங்குவதை அவன் மென்மையாக மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மெல்லமாக கைகளையும் கால்களையும் எடுத்துவிட்டு வெளியே வந்து பார்த்தான். பார்த்த காட்சிகள் அனைத்தும் மனதை வருடியது. இதமான தென்றல், தூய்மையான காற்று, அந்த காற்றை சூடேற்றுவது போல் மெல்லிய சூரிய கதிர்கள், பறவைகளின் சத்தம். இதை பார்த்து மயங்கி போய் நின்றான். அவளோ எந்திரிக்க மறுத்தாள். நம்ம தான் தூக்கும்போது எந்திரிக்க மாட்டோம். நம்மளோட டென்ஷன் ஆயிடும். அந்த கிஸ் தான் அதனால அவள் எழுந்திரிக்க பிறகு அவனை தொல்லை பண்ணி எழுப்பி அவனும் சில வழி இல்லாமல் எழுந்திரிச்சு அந்த இயற்கையை அவளும் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் இப்போ யாரை ரொம்ப பார்க்குறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோன், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன், அதுதான் நம்ம உழைக்கணும் மாறிப்போச்சு. நம்மளை மாற்றிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஸ்கை அதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு தாராக கேட்டார். 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். இதை எப்படி நான் உங்களுக்கு அனுப்புறது அப்படின்னு ஸ்கை கேட்டார். தாரா இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்கன்னு சொன்னாங்க, இல்லை டெலிகிராமில் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதிலெல்லாம் அதிகமாக பயன்பாட்டில் இல்லையே அப்படின்னு சொன்னார். தாரா ஆமாங்க, அவ்வளோவா சோஷியல் மீடியாவில் நான் இருக்க மாட்டேன். ஸ்கை உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். தாரா சிறிது நேரம் யோசிச்சப்போ அதை நம்பரை கொடுத்தாங்க. தாரா பாவம் ஸ்வீட்டி, நம்மளால் அவளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். எல்லாரும் அவளை கேள்வி கேட்டிருப்பாங்க. நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியலையே. அவளை நினச்சி ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருந்தாள். அவள் அதோட எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவான். மில்க்கும் ரொம்ப பயப்படுவான் அப்படின்னு தாரா ஸ்கை கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தா. ஸ்கை இனியாரம் எல்லாரும் மீடியாவும் தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் தொலைஞ்சிருக்காங்கன்னு. அவங்களோட ஆளுங்க எல்லாம் வந்திருப்பாங்க. உங்களை தேடியும் ஆளுங்க வந்திருப்பாங்க, என்ன தேடியும் ஆளுங்க வந்திருப்பாங்க. போலீஸ் இந்த காட்டையை சுற்றி வளைச்சிருப்பாங்க. நம்மளை இன்னும் வித்தின் 1 ஹவரில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்கை வெயிட், ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதில்ல அப்படின்னு சொன்னா தாரா. அந்த சவுண்ட் பார்க்க ரொம்ப தூரத்தில் கவியும் நிக்கோலும் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தாங்க. தாரா கவின்னு கத்துனான். இவனை பார்த்து ஓடி வந்தான் கவி. நடந்ததையெல்லாம் 4 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நிக்கோல், நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோமா இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போவோமா அப்படின்னு கேட்டான். ஸ்கை நம்ம மூவ் பண்ணி போவோம், கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்னல் கிடச்சே ஆகணும், அங்கேருந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அவங்களோட டீம் வந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்க இருந்த எல்லாருக்கும் அவங்க ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துல எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும்போதே அவங்களுக்கு ஏகப்பட்ட பத்திரிகையால் 4 பேர், மேனேஜர், அவங்களை சார்ந்தவர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. 4 பேரும் மீடியாவுக்கு நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாங்கள் நல்லாவே இருக்கோம், எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், மிச்ச அப்டேட்டை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம், இன்னொரு நாள் நம்ம லைவ் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை காணோன்னு தேடி எங்களுக்காக வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்த எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி
அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் கூடிய சீக்கிரம் இன்னொரு மீட் பண்ணுறோம். இன்னொரு மீட் வச்சு எல்லோரும் பேசிக்கலாம் அப்படின்னு அங்கே உள்ள பத்திரிகையாளர்களை அனுப்பிச்சி வைக்க பார்த்தாங்க. பத்திரிகையாளர் தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டி அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் என்ன உங்களுக்கு சொல்லணுமோ அதெல்லாம் நான் கேட்டு சொல்கிறேன். கேம் தொடர்ந்து நடக்குமா இல்லையா என்பதை பின்னால் நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தயவு செய்து இப்போதைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கை, நிக்கோல், கவி 3 பேரும் அவங்களோட டீம் கிட்ட பேசினாங்க. அவங்க ஆளுகளும் தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க இங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டாங்க. மில்க் வேகமாக ஓடி வந்து தாரா கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டான். மில்க் வேகமாக ஓடி வந்து தாராவின் கையை பிடிச்சி, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்கள் 4 பேரும் பத்திரமா வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. மில்க் வேகமாக தாராவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். இதை நீ குடி, நான் உனக்கு அங்கே உள்ளவங்கக்கிட்ட சொல்லி நல்ல சூடாக சாப்பாடு கொண்டு வர சொல்கிறேன் ரூமுக்கு. தாரா, நான் நல்லா தான் இருக்கேப்பா, நீ ரொம்ப பயப்படாத, என்னோடய வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சார். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. இப்படிலாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. சே, நம்மக்கிட்ட இருந்தால் பிடிங்கி சாப்பிட்ற ஃப்ரெண்டாக தான் நம்மளுக்கு இருக்காங்க. பார்ப்போம். எல்லோரும் போய் அவங்க 4 பேரும் அவங்க என்ன நடந்துச்சுங்கிறத மற்றவங்களுக்கு மாற்றி விசாரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா யாருமே இவங்க வரலைங்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எல்லோரும் கண்மழிச்சு தான் உட்காந்துனாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஸ்கை, உன்னோட டீம்லேருந்து யாருமே வரலையா தாரா உன்னை பார்க்க அப்படின்னு கேட்டாங்க. தாரா, கண்டிப்பாக வந்திருப்பார், என்னை தேடி காட்டுக்குள்ளே போயிருப்பார், எனக்கு நல்லாவே தெரியும். யார் அப்படின்னு கேட்டேன். என்னோட அண்ணா கவின். தாரா, ஸ்வீட்டி என்னடா ஆச்சு? நீ எப்படி சமாளித்த எல்லாத்தையும்? நீ எப்படி உன்னால் சமாளிக்க முடியும்? எல்லோரும் உன்னை கேள்வியாக கேட்டு கொண்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்டேன். நீ வேற தர, எல்லாரும் என்னை பாடுபடுத்திட்டாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை குடஞ்சி எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் வாங்காத திட்டெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் கவின் வந்தார். அங்கே உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சார். எல்லாருக்கிட்ட எனக்காக வந்து பேசினார். எனக்காக கடவுளே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. என் மேலே தப்பில்லை என்பதை அவர் சொல்லி புரிய வச்சார். எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் உன்னை தேடி காட்டுக்குள்ளே வந்துட்டார். கூட நம்ம டீம் ஆட்களும் போயிருக்காங்க, பயப்படாத, நான் சொல்லிட்டேன், அவர் திரும்ப வந்துடுவார். உடனே கவி, சரி நாங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். தாரா, நீ போய் ரெஸ்ட் எடு, அவர் கண்டிப்பாக வந்தவன் நீ அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவங்க 4 பேரும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரூமுக்கு போனாங்க. ஆனால் அவங்க 5 மணி நேரமாகியும் வெளியில் வரல. காரணம், அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க எல்லாரும். கவின் வேகமாக வந்தான். ஸ்வீட்டி, தாரா தூங்கிட்டுருக்கா, நான் வேணா அவளை போய் எழுப்பி விடட்டுமா அப்படின்னு கேட்டான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அவளே எந்திரிக்கட்டும் அப்படின்னு கவி சொன்னார். 5 மணி நேரம் கழித்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக எழுந்து வந்தாங்க. கடைசியாக தாராவும் வந்தான். எழுந்து வரும்போது அவள் கவின் கூப்பிட்டுக்கிட்டே தான் வந்தா. ஓரமாக நின்றுட்டு இருந்து சுற்றி பார்த்துட்டு இருந்த கவின் இவன் குரல் கேட்டு அவன் ஓடி வந்தான். என்னம்மாச்சு, எப்படிமா இருக்க, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா, எதுவும் அடிப்படலையா அப்படி சொல்லி அவன் நெத்தியில் தடவி கொடுத்தான். ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு தாராசனம். உனக்கு எதுவும் ஆயிடுச்சோ, நான் ரொம்ப கவலைப்பட்டேம்மா, எனக்கு ஒன்றும் ஆகலைண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தூங்குனீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் தூங்கி எழுதேன். நானும் உன்னை காணலைன்னு தான் கேள்விப்பட்டது. எனக்கு ரொம்ப பதறிட்டான் குழந்தையும் ரொம்ப பயந்துட்டான். அப்பா அம்மா எல்லாம் பயந்துட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன், நீயும் அவங்கக்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னாங்க. இப்போது அவங்களும் ஓகேயாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். மெதுவாக நொண்டுவதை அவன் பார்த்தான். கவின், என்ன ஆச்சு, ஏன் அடிபட்டுருச்சா அப்படின்னு பதட்டத்துடன் கேட்டான். கீழே விழுந்துட்டேனா, கால் லைட்டாக வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னான். மில்க் வேகமாக போய் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்தான். கவின் அதை வாங்கி அவளுக்கு காலில் ஒத்தனை வைத்தான். இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன்னா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் கவின். ஸ்வீட்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாரு,
அவளுக்கு கால் எவ்வளவு வீங்கியிருக்குன்னு. உன்னோட கவனக்குறைவு தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னுடைய டீம் என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்கள ஒழுங்கா செக் பண்ண மாட்டாங்களா? அவங்க அந்த யானை இருக்கிற பக்கம் எதுக்கு நீங்கள் போனீங்க? என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரையும் வேலையை விட்டு உடனே தூக்க சொல்லணும். உங்கள் சேர்மேனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு கண்டபடிக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் சரி தவறு எதுவும் தெரியாமல் சரம் மாறியா ஸ்வீட்டியை திட்டி தீர்த்துட்டான். தாராவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியும் பார், அவள் கால் எவ்வளவு வீங்கியிருக்கு, நடக்கக்கூட முடியல குழந்தைக்கு அப்படின்னு. மில்க் மனசுக்கு என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருந்தேன். இதை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் தாராவுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். நான் காலையிலேருந்து நேற்றுலேருந்து நான் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொன்னதும், அச்சச்சோ எல்லோரும் போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போனான். பார்ப்பை தாராவுக்கு ஒரு மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தான். இதை சாப்பிடு, கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். தாரா ஓகே அப்படின்னு வாங்கிக்கிட்டான். தாரா மேம், சுசி மேம், ரோஸ் ஆஃப் இவங்களாம் எங்கே யாரையுமே காணோம், தூங்கிட்டாங்களா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்டா ஸ்வீட்டி. இன்னைக்கு அவங்க டீமை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்க சேஃபாக இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட விருப்பம் தானே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இந்த நிகழ்ச்சியை இதுக்கு மேலே தொடர விரும்பலை, அதனால் அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. தாரா அவங்க பத்திரமா அவங்க இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்களான்னு விசாரிச்சியா அப்படின்னு கேட்டேன். ஸ்வீட்டி ஃப்ளைட் ஏறியாச்சு, நீ அதெல்லாம் கவலைப்படாத, உட்காந்து சாப்பிடுங்க தாரா ஸ்வீட்டியிடம் சொன்னான். தாராவுக்கு கவின் மீன் முள்ளை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். மில்க், அவள் என்ன குழந்தையா நீங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க, அவளே சாப்பிடட்டும் விடுங்க அண்ணா அப்படின்னு சொல்ல. கவின், அவள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான், நான் தான் எடுத்து கொடுத்து சாப்பிடுவேன், அது பழகிடுச்சு. அவளே இப்போ சாப்பிடுவேன்னு சொன்னாலும் எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், நானே எடுத்து கொடுப்பேன், அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். தாரா, மில்க் நீ பொறாமப்படாமல் சாப்பிட்றாமல என்னையே கண்ணை வச்சு பார்க்காத, எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னான். பார்ப்பை, கவின் உங்கள் ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டான். பார்ப்பை, நம்ம எப்போவோ ஃபங்க்ஷனில் மீட் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னான். கவின், கண்டிப்பாக இருக்கலாம் ஸ்வீட்டி, நம்ம தொடர்ந்து கேம் பண்ணலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாருக்கும் ஓகேன்னா பண்ணலாம், இல்லைன்னா இந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். காசுமீர், தாரா, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு லைவ் போட்டுடலாம், அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் அப்படின்னு. நிறைய பேர் பயந்து வருத்தப்பட்டாங்க, நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. உங்கள் 4 பேரை காணோன்னு நிறைய பேர் மெசேஜ், இமெயில், ஸ்டோரி அப்படி நிறைய போட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஒரு லைவ் வந்துடுங்க அப்படின்னு காசுமே சொன்னான். ஓகே, ஒருக்க நம்ம பேசிட்டா நல்லா தான் இருக்கும்னு கவி சொன்னான். தாரா, ஆமாங்க நீங்கள் சொன்னது சரிதான், நம்ம லைவ் போட்டுடலாம், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டீம் எல்லாம் வேண்டாம், நம்ம எல்லோரும் ஒரே கேமாக பண்ணலாம், ஒன்றா விளையாடலாம், ஒரே டீமாக இருக்கலாம்னு சொன்னான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கை தூக்குங்க அப்படின்னு சொன்னான். எல்லாரும் டீல்னு சொல்லி கை தூக்குனாங்க. ஸ்வீட்டியும் தாராவும், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன், எனக்கு கால் கொஞ்சம் வலியாக இருக்குது, மாத்திரை போட்டுட்டு தூங்குறேன்னு தாரா கிளம்பிட்டான். நீங்கள் எல்லோரும் ஒன்றா பேசிகிட்ருங்க, அப்புறம் போய் தூங்குங்க, குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. தாரா ஸ்கை காதுக்குள்ளே ஏதோ பக்கத்தில் மெல்லமாக கூப்பிட்டு சொல்லிட்டு போனான். மில்க், என்னவா இருக்கும், என்ன ரகசியமாக இருக்கும், அப்படி என்ன இவங்களுக்கு ஒரு பர்சனல் அப்படின்னு ஒரே புலம்பல். காசினியும் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஸ்கை, கவி, பார்ப்பை, கவின், நிக்குல் அவங்க மட்டும்தான் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. கவின் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பினான். ஸ்கை, போகலாம் இருங்க, எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்க கவின், ஐயோ வேண்டாங்க, எனக்கு அவ்வளோவா பழக்கமெல்லாம் இல்லை. கவி, அட சும்மா ஆரஞ்சு ஜூஸாச்சும் குடிங்கப்பா, கம்பெனி பண்ணுங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கலாம்ல. நிக்குல், கவின், நான் உங்களுக்கு நிறைய புக் கண்காட்சியில் பார்த்துருக்கேன், இப்போ தான் எனக்கு நிறையா ஞாபகத்துக்கு வருது, நானும் நிறையா ஃபங்க்ஷன் அட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோவா நம்ம பேசிக்கிட்டதில்ல. ஆமாம் சார்,
மரியாதையெல்லாம் வேண்டாம். நீங்கள் தாராளமாக எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடலாம். என்னை விட நீங்கள் பெரியவங்க தானே அப்படின்னு பார்ப்பை சொன்னார். கவின் மெல்லமாக சிரிச்சான். நிறைய ஃபங்க்ஷனை நான் பார்த்துருக்கேன். எந்த ஃபங்க்ஷன்லையும் தாரா அட்டன் பண்ணவே மாட்டாள். அந்த அவார்டை அவள் வாங்குறதும் வரமாட்டாள். நான் தான் எல்லாத்துக்கும் போவேன், எல்லாத்தையும் வாங்குவேன்னு சொன்னார். ஸ்கை சொன்னார், நிஜமாவே தாரா ரொம்ப தைரியமான பொண்ணு தான். காட்டுக்குள்ளே போய் அவளை காப்பாற்ற போகுது அவ்வளோ தைரியமாக இருந்தான். எப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எப்படின்னு நான் கேட்டேன். அதுக்காக யாராச்சும் வந்து காப்பாற்றிடுவாங்க தெரியும், அதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்னு அவளுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கா அவள் அப்படின்னு சொன்னார். மில்க் ரொம்ப அடிபட்டுருச்சு, கஷ்டமாக இருக்குது ஸ்கை அவளுக்கு. அவள் வலி தாங்குவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னான். ஸ்கை அவள் நீ வந்து காப்பாற்றுவேன்னு நினச்சதா சொன்னான். மில்க் அந்த நம்பிக்கை நான் பொய்யாக்கிட்டல அப்படின்னு சொன்னார். நிக்கோல் கண்டிப்பாக அவள் அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டா கவி, எடுத்துக்க மாட்டா மில்க். நீ கண்டதை போட்டு யோசிக்காத அப்படின்னு சொன்னான். கவி அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கிளாஸாக குடிக்க ஆரம்பித்தாங்க. பார்ப்பை கவினுக்கு கொடுத்தான். ஒரு கிளாஸ் மட்டும்தான் சொல்லி 3 கிளாஸ் குடிக்க வச்சுட்டாங்க. பாவம் பச்சை பிள்ளையாக இருந்த கவினையும் குடிக்க வச்சு பழக்கிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி குடித்ததுக்கப்புறம் தான் கவின் உளர ஆரம்பிக்கிறது. இனிமேல் என்னென்ன சீக்ரெட் வெளியில் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தாரா கிடையாது. அவள் இவ்வளோ அமைதியும் கிடையாது. அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கவி சொல்கிறாரு, கவின் தாராவுக்கு ஒரு செலிப்ரிட்டி க்ரஷ் இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் மில்க். உடனே மில்க் இதுக்கு தாயா நம்ம கவி வேணுங்குது, சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு கவின் அதுக்கு பதிலளிக்கிறாரு. யாருன்னு கேட்குறீங்களா? அந்த ஆளை அதை மட்டும் கேட்காதீங்க. அந்த ஆளுனால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னால் மறக்க முடியுமா என்ன அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். அவர் மேலே பைத்தியமாக இருப்பா. என்னைய ஒரு நாள் கூட நிம்மதியாக படிக்கவே விட மாட்டா. அங்கே அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் என் அம்மாவும் வேலை பார்த்தாங்க. அங்கே சமைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலையை தான் என் அம்மா பார்த்தாங்க. ஒரு நாள் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவும் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக தாராவோட அப்பா இருந்தாங்க. அப்புறம் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க சொந்த பிள்ளை மாதிரியே தான் வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. தாரா அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பாள். எனக்கு 12 வயசு இருக்கும், தாராவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். என்னை பார்த்த உடனே என் கை வந்து பிடிச்சிக்கிட்டா. எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னை எல்லோரும் அவங்க எப்படி பார்த்துப்பாங்க, என்னை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா என்னமாவே இருந்துச்சு. ஆனால் அவள் அண்ணான்னு வந்து ஓடி வந்து என்னை கையை பிடிச்சா. நான் உங்களுக்கு இருக்கேன், பயப்படாதீங்க. இனிமேல் நான் தனியாக இல்லை, நம்ம இனிமேல் நிறைய விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை இன்னும் மறக்கலை. என் கையை பிடிச்சவ இன்ன வரைக்கும் விடலை, நானும் விடலை. நான் காலேஜ் படிச்சுட்டு அது ஃபஸ்ட் டைம் அந்த ஆளோட பாட்டை கேட்டதுலேருந்து பைத்தியம் மாதிரி பாட்டை கொன்னுட்டான். 4 மணிக்கு அப்பா எழுப்பி விடுவாங்க, அவளையும் எழுப்பி விடுவாங்க. ஆனால் அவள் அந்த ஆளோட பாட்டை போட்டு நாடகத்தை போட்டு என்ன பண்ணுவா தெரியுமா? அண்ணா அவன் இப்படி இருக்கான், அண்ணா அவன் இப்படி இருக்கான், அவனை பார்த்தே கொடுப்பான் இந்தியாவில் அவரோட கான்செப்ட் நடந்துச்சு. பத்தாதுங்கிறது அதனால் வீட்டுக்கே தெரியாமல் பணத்தை ஆட்டையை போட போய் மாட்டிக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் கொஞ்சமாக நஞ்சமாக. அப்புறம் அவங்கக்கிட்ட அடி வாங்கி விரட்டி அப்பா அப்புறம் அவங்களே போனால் போதுன்னு பாவம் பார்த்து கொடுத்து அனுப்பி வச்சாங்க. நானும் எவ்வளவோ டைம் திட்டியிருக்கேன் அவளை. அத்தனை தடவை என்னுடைய எக்ஸாமுக்கு லேட்டாக போயிருக்கு. அவளால் அவரோட படத்தை பார்த்துக்கிட்டு அவரோட மியூசிக்கை கேட்டுக்கிட்டு எத்தனை நாள் என்னோடய எக்ஸாமுக்கே லேட்டாக போயிருக்கேன்னு தெரியுமா? 9 மணி ஸ்கூலுக்கு 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாள். 8:30 வரைக்கும் அவரோட பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாள். எனக்கு தலையே வலிக்கும், மொழியும் புரியாது, ஏண்டி இப்படி படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதில் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சுது. நான் அவள் கூட சண்டை போடலாம் மாட்டேன், அப்படியே சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். என்ன கொடுமை தெரியுமா?
அவர் பேரை நெஞ்சில் பச்சை குத்தி 2 நாள் முடியாமல் கிடந்தான். அட்டகாசம். வீட்டு சுவர் ஃபுல்லாக ஃபோட்டோ ஒட்டி அவ தூங்க போகிறதுக்கு ஒரு பொம்மையை வச்சு அதுக்கு அவரோட ஃபோட்டோவை ஒட்டி வச்சு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவாள். அப்பா சொல்லியே வாய் வலிக்குது. அவ்வளோ பண்ணுவா. கொடுமை என்னென்னா ஓடுற பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அவரை மாதிரியே பாட்டு பாடி குதிப்பா. என்னென்ன கொடுமைப்படுத்தி வச்சுருக்கா. ஐயோ கடவுளே! ஒவ்வொரு ஆல்பத்திலும் அவர் ஒவ்வொரு விதமாக அவர் பண்ணுறதை பார்த்து இவளும் பண்ணணும்னு அடம்பிடிப்பா. என்னெல்லாம் பாடுபடுத்தியிருக்கா தெரியுமா? என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே அவரோட மியூசிக் தான் கேட்பா. அவரோட மூஞ்சில் தான் முழிப்பா. ரிங்டோன் அவள் மட்டும் இல்லை, நாங்களும் அந்த ரிங்டோன் தான் வைக்கணும். சில நேரம் அவர் ஃபோட்டோவை பார்த்து பைத்திய மாதிரியே சிரிப்பா. அவளே அவரை பார்த்து சிரிச்சிட்ருப்பா. அம்மா பயந்துட்டு அவளுக்கு காற்று கருப்பு தான் ஏதோ அடிச்சிருச்சு, பிள்ளைய சாமி பார்க்க கூப்பிட்டு போங்கடா, துண்ணூறு போட்டு வாங்கடா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிக்கோல், யாருப்பா அந்த க்ரஷ்ஷு, இவ்வளோ சொல்கிறியே யார் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு தெரியாதா, அதுதான் அந்த கேம் ஷோவில் கூட சொன்னாலே, இங்கே பேர் சொல்லலையே அப்படின்னு. கவின், அவன் தான் சொல்லி கையை நீட்டான். எல்லாரும் அந்த இடத்த பார்த்தா, அவர் கை நீட்ட இடத்த பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. குடி போய் வெறும் சுவரை காமிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆளே இல்லாத ஒரு இடத்துல. நீ பேரை சொல்லு மச்சி, நம்ம இப்போ அவ்வளோ தெளிவாக நம்ம யாரும் இல்லை, நீ பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி. கவின், வேறு யார், இந்த ஸ்கை தான் அப்படின்னு சொன்னான். ஸ்கைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன ரியாக்ட் பண்ணுறதும் தெரியல. கவின், இங்கே பாரு, ஃபோட்டோவை காமிக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி, என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக ஸ்கையோட ஃபோட்டோ ஒட்டி வச்சிட்ருக்க. அதுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியும் பிடிச்சிட்டு தூங்குற மாதிரியும் அவர் பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லா வீடியோவையும் காமிச்சிட்டு இருந்தான். அதை பார்த்து ஸ்கை சிரிச்சுக்கிட்டே இருந்தார். மில்க், காலையில் எந்திரிக்கட்டும் அவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். என்ன ஊமை மாதிரி இருந்துட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்கா பாரு அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணுறேன்னு சொல்லி அவள் 3 வாரமாக சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? அப்போயே எங்களை அந்த பாடு படிச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் அவளை சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அத்தை வந்தாங்க. அவங்க பையனுக்கு தாராவை கேட்டாங்க. அப்போ தாராவுக்கு 18 வயசு தான் இருக்கும். வீட்டில் அப்பா ஒத்துக்கலை. ஆனால் அந்த பையன் தாராவை தான் கட்டுவேன்னு ரொம்ப உறுதியாக இருந்ததுனால தாராவை மூக்கி சொல்லிட்டா. ஏன்னா அத்தை பையன்தான், அத்தை ரொம்ப பாவம், கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளும் ஒத்துக்கிட்டா. தாராவுக்கு படிக்க பிடிக்காது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு வேற யோசிச்சு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு வீடியோ காமிக்கேன், அந்த வீடியோவை பாருங்களேன். தாராவும் தாராவோட ஹஸ்பண்டும் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. தாரா ஹஸ்பண்ட் கிட்ட தாராவோட ஹஸ்பண்ட் கேட்பாரு, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை அந்த ஸ்கையை பிடிக்குமா? அதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க, என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா? உடனே எல்லோரும், சாரி தப்பாக எதுவும் கேட்டுட்டேன்னா தாராவோட ஹஸ்பண்ட் கேட்டார். எனக்கு ஸ்கையை தான் பிடிக்கும், அவர் தான் ஃபஸ்ட்டு, நீ என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படி அவனு சொன்னதும், அதானே பார்த்தேன், இங்கே மாற்றி இதுக்கு சொல்லிடுறியோன்னு ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகி விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. கவின், இதெல்லாம் நீங்கள் போய் அவகிட்ட கேட்கக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்சிச்சு என்ன அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படி சொன்னேன். ஸ்கை, தாரா நான் ஏன் இந்த மாதிரி அப்புறம் ஏன் தாரா இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாள். அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செஞ்சிட்ருந்தா. ஃபோட்டோகிராஃபி, டான்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாள். கற்றுக் கொடுத்தா. மியூசிக் நல்லா வாசிப்பா, நல்லா பாடுவா. அவள் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டா. படிப்பை தவிர, படிப்புனாவே கசப்பு, நம்மளை மாதிரி இருப்பா போல். படிக்கிறதுலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு 30 கிட்ட வரும்போது தோணுச்சா, பேசாமல் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ, ஒழுங்காக படிச்சிருக்கலாமோ அப்படிலாம் தோணும். அது யதார்த்தம் தான். தாரா அத்தை இறந்துட்டாங்க. அதுக்காக அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்தார். வரும்போது அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தார். தாரா கிட்ட, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, என் அம்மா தான் வற்புறுத்தி உன்னை பண்ணிக்க சொன்னாங்க. உன்னையும் நம்ம குழந்தையும் நான் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி என்னால் இந்த பொண்ணை விரும்பாமல் இருக்க முடியல, அந்த பொண்ணையும் நான் விரும்புவேன், நீ அதை ஏற்றுக்கணும் என்று சொல்லி அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுட்டார்.
தாராவுக்கு எதுவும் புரியல. அவள் சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியாது. ஒரு விளையாட்டு குழந்தை தான். அவளுக்கே குழந்தை வந்தாலும் அவளை நாங்கள் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவள் எவ்வளோ பெரிய முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியல. உங்களை பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. காரணம் என்ன உங்களுக்கு பிடிக்காதது தான். என்ன பிடிக்காத உங்கள் கூட நான் வாழ முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க, பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. இப்போயாச்சும் கொஞ்சமாக சொல்லணும்னு தோணுதுச்சு. என்னை ஏமாற்றாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா டிவோர்ஸ் பேப்பரில். ஓகே ஓகே மக்களே, நம்ம நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எனக்கு துணை நான் மட்டுமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.